ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்டு இருக்க வாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினியும் ஒரு 3 பசங்க வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜோ வரான். வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த பசங்களை மிரட்டுறான். ஜேசன் தான் எங்களை இப்படிலாம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி 3 பசங்க சொல்லும் போது, இங்கேருந்து போங்க நான் ஜேசன்ட்டு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பசங்களை வந்து விரட்டி விட்டுறான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு துணியை போத்தி விட்டு, இங்கே பாரு, இந்த டைம் நான் உன்னை காப்பாற்றிட்டேன், ஆனால் ஒவ்வொரு டைம் நான் காப்பாற்றுறதுக்கு இருக்க மாட்டேன், நீ தான் உன்னை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயினையும் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஜேசன் கிட்ட அந்த 3 பசங்களும் போயிட்டு, நாங்கள் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணோம், அப்போ ஜோ வந்துட்டு தடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜேசன் வந்துட்டு, ஜோ வந்து தடுத்தானா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணீங்க? நான் வந்து அவளை என்கிட்ட சாரி மட்டும் தான் கேட்க வைக்க சொன்னேன், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களை அங்கேருந்து திட்டி அமுச்சு விட்டுறான். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஜெனிஃபர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு, இன்னும் இந்த F4 பசங்களும் நல்ல பசங்கன்னு நினச்சேன், இவ்வளோ மோசமானவங்களா? சரி, இந்த பணக்காரனாவே இப்படி தான் இருப்பானுங்களோ அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபர் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எல்லா பசங்களும் அப்படியெல்லாம் இல்லடி, ஒரே ஒருத்தன் இருக்கான், அவன் நல்லவனாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த ஜோவோட கர்ச்சீஃப் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்க வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அது வந்து அந்த சோஃபியாங்கிற ஒரு மாடலோட அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து, சோஃபியா எவ்வளோ அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ சோஃபியாவோட போஸ்டர் ஒன்று இருக்கு. அங்கே வந்துட்டு ஜோ வந்து நின்று அவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்ன இது ஜோ மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்தா அது ஜோ தான். அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த போஸ்டரை. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உனக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும், அதுக்காக அது அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, அதில் போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேக்லேருந்து டிஷ்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஜோ இருந்துட்டு நமக்கு தான் இவ கொடுப்பான்னு நினச்சிட்டு கை நீட்டிகிட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த போஸ்டர் நல்லா தொடச்சி விடுறாங்க. தொடச்சி விட்டுட்டு, அப்பா இப்போதான் இவன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா, அதுவும் இல்லாமல் இவர் அழகா மட்டும் இல்லை, இவன் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அப்படிலாம் சொல்லி ஜோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்கும்போது, ஆமாம், அவன் வந்து சம்பாதிக்கிற பாதி பணத்தெல்லாம் வந்துட்டு சேரிட்டிக்கு தான் கொடுத்துட்ருக்கா, அவன் வந்து நிறையா பணங்கள் சேரிட்டிக்கு கொடுக்குறா, அதுவும் இல்லாமல் நிறையா கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் தான் என்னோட ரோல் மாடல் தெரியுமா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ வந்துட்டு, ஓ ரோல் மாடலா, அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அது உனக்கு புரியாது, நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மைண்டு வேணும் இல்லையா, அதுவே ஒரு பெரிய விஷயம்தான், அந்த மைண்ட் அவளுக்கு இருக்கு, ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் வந்து இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் நான் என்ன பண்ணுறது, நான் தான் பணக்காரி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ இருந்துட்டு, உனக்கு எதுவுமே சரியா தெரியலனா அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு இங்கேருந்து கோச்சிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனோட தம்பி பேர் வந்து விக்கி. அவனை வந்துட்டு அவங்க அம்மா வந்து வா சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டே இருக்காங்க. ஆனால் அவன் வந்து லேப்டாப்லேயே ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருக்கான். அப்போ சாப்பிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு, இங்கே பாருங்க ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னன்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது, ஜான்சியோட ஸ்கூலில் வந்துட்டு யாரோ ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஷின்வா ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ட்ரக்ஸுக்கெல்லாம் வந்து அடிமையாக இருக்காங்கங்கிற மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு யாராக இருக்கும், அந்த பொண்ணு பேர் வேறு ஜேல ஸ்டார்ட் ஆகுன்னு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. யாராக இருக்கும், அந்த மாதிரி யாருமே எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபோனுக்கும் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினையே வந்து எல்லாரும் தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்ன இவனுங்க ஸ்கூலுக்கு வந்தாவே நம்மளை பற்றி பேசுறத வேலையாக வச்சிருக்கானுங்கிற மாதிரி புலம்பிகிட்டே போகிறாங்க. இப்போ கிளாஸ்க்குள்ளே போனால் அங்கே கிளாஸில் வந்துட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவளோட குழந்தைக்கு அப்பா யார், இவ எங்கே போய் இதெல்லாம் பண்ணா, எல்லா பசங்க கூடயும் பழகிறா, அந்த மாதிரிலாம் வந்து தப்பு தப்பாக எழுதி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, என்ன இவங்களாம் நம்மளை பற்றி இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதெல்லாம் போர்டில் இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும் போது அந்த 3 பொண்ணுங்க வராங்க. நீ இந்த போர்டில் இருக்கிறது வேணால் அழிச்சிடலாம், ஆனால் வந்து நிஜமாக வந்து இந்த மெசேஜ் எதுவுமே நீ அழிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து உட்காந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ வேணா பாருடா, கண்டிப்பாக வந்து அவன் இந்த வாட்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்டே தீருவா, நீ இந்த வாட்டி வந்து எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் இருந்தீங்கன்னாவே போதுங்கிற மாதிரி ஜோவை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜோ வந்துட்டு திரும்பவும் அவகிட்ட என்ன பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளை என்ன பண்ணா உனக்கு என்னடா, திடீர்னு நான் அவன் மேலே உனக்கு அக்கறை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே நம்ம ஜோ இருந்துட்டு, அவளுக்கும் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, ஆனால் நீ தப்பான விஷயங்கள் பண்ணால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்துட்டு, ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, வந்தியா சாரி கேட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ பண்ணதுக்கு நீ தான்டா சாரி கேட்கணும், நான் எதுக்கு தான் சாரி கேட்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஹீரோ கோவப்பட்டு எந்திரிச்சு என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அவர் அடிக்கிற மாதிரி ஒரு கராத்தே பொசிஷனுக்கு போறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ பயந்துட்டு, என்ன என்னை அடிக்க போறியா, எங்கூட சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உனக்கு பொண்ணுங்கன்னா அவ்வளோ இலக்கரமா போயிடுச்சா, பொண்ணுங்களோட பவர் என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல, இரு காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோவோட ஃபேஸ்லயே ஒரு உத விடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பறந்து போய் விழுகிறாரு. அதை பார்த்த உடனே ஜோக்கு, சிபிக்கு, டேனியலுக்குலாம் சரியான ஷாக் ஆயிடுது. சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. என்ன நீ அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, ஆமா என்னால ஒரு பையன் கூட கூட க்ளோஸா பழகுறது இல்ல, நான் மாசமா இருக்கேன்னு வேற நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கியே, உனக்குலாம் வெக்கமா இல்லையா, இதுக்கு மேல தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிட்டேன்னா நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் வந்து கெத்தா போயிடுறாங்க. நம்ம ஜோவும் வந்துட்டு ஹீரோயின் இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது, போல்டா இருக்கிறதுலாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்துட்டு என்னடா நீ அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்காந்துருக்காரு. இப்போ வந்துட்டு நைட்டு வந்து எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது கூட நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பத்தி யோசிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து இந்த டேனியலும் சிபி இருந்துட்டு, என்னடா ஆச்சு, நீ முழுசாவே பைத்தியமாயிட்டியா, அதுவும் இல்லாம அவ பாத்தியா ஒரு ஆக்ஷன் ஒன்று காமிச்சாப்பாரு, அது மாதிரிலாம் நான் படத்துல கூட பார்த்ததில்ல, அவளை பார்க்கும்போது எனக்கு ப்ரூஸ்லி ஜெட்லி மாதிரிலாம் தெரிஞ்சதுலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா வளர்றீங்க, அவெல்லாம் பார்க்குறக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜேசன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ டேனியல் இருந்துட்டு, நீ ஏன்டா எப்போ பாரு அவளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க, இந்த மாதிரி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்ச அவன் நீ லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்டா, அதனாலதான் என் மேலே இவன் இப்படிலாம் கோவப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம டேனியல் இருந்துட்டு, என்னடா இது புது கதையா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா உங்களுக்கு லவ்னா என்னன்னே தெரியாது, அப்புறம் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் புரியும், அவன் என் மேலே ரொம்ப கோவப்படுறான்னு என்ன அர்த்தம், என் மேலே ரொம்ப லவ்வாக இருக்கான்னு அர்த்தம், அதுவும் இல்லாமல் அவளை பற்றி தப்பாக யாரும் பேசிடக்கூடாதுங்கிறனால தான் என் மேலே அந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்கா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வேணா பாருங்க, அவள் வாயாலேயே அவளை லவ் பண்ணுறதா சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கே பயந்து ஒளிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தெரியாமல் கோவப்பட்டு அவனை அடிச்சிட்டனே, இப்போ அவன் கையிலையாவது நான் மாட்டினேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு 5-6 செக்யூரிட்டி கார்டு வராங்க. வந்துட்டு, நீங்கள் தானே ஜான்சி, உங்களை ஒருத்தர் மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தப்பிச்சு ஓடுறாங்க. இவங்களும் சேர்ந்து தொலைச்சி எப்படியே பிடிச்சிடுறாங்க. காருக்குள்ளே உட்கார வச்சா நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே மயக்க மருந்து கொடுத்து அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க மனசுக்குள்ளாரையும் யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல்லு செமையா இருக்கு, இன்னும் பெட்டெல்லாம் சாஃப்டா இருக்கு, நீ யாரும் தொடர மாதிரிலாம் வேற ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி இதெல்லாம் கனவான்னு சொல்லி கண்ணத்தை வந்து பார்த்தா அங்கே ஒரு 4-5 பிள்ளைங்க நின்றுட்டு நம்ம ஹீரோயினுக்கு மசாஜ் பண்ணுறாங்க, ஃபேஷியல் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க வெளியே. இப்போ நம்ம ஹீரோயின் எங்கடா இருக்கோம், இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டே வரும்போது அங்கே ஒரு மேனேஜர் வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. நான் எங்க இருக்கேன், இது என்ன பிரசிடண்டோட வீடா இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. என்னை பார்க்கறதுக்கு யார் வெயிட் பண்றான்னு சொல்லி கேட்கும்போது, நீங்களே உள்ள போய் பாருங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. நம்ம ஹீரோனி யாருன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டுட்டு, ஏன்னா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, எதுக்குள்ள இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க வந்து பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோனியை போய் மிரர் முன்னாடி நிற்க வச்சு காட்டுறாரு. எப்படி வாத்து மாதிரி இருந்தேன், எப்படி நீ நான் அன்னப்பறவை மாதிரி மாத்திட்ட மாதிரி என்னோட காசை வச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னது நான் வாத்து மாதிரி இருந்தேனா, நான் அழகா தானே இருந்தேன், நான் எப்படி இருந்தால் உனக்கு என்னடா வந்துச்சு, எதுக்காக இந்த மாதிரிலாம் 4-5 பேரை வச்சு கடத்தி கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. நான் உன்னை டார்ச்சர்லாம் பண்ணுற கூப்பிட்டு வரல, உன் மனசில் என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டு சொல்லு, உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு என்னத்தடா சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்கிறேங்கிறத, சரி விடு நீ சொல்ல மாட்ட போல இருக்கு, பரவாயில்ல நம்ம இனிமேல் வந்து ஸ்கூலில் கூட மீட் பண்ணிக்க வேண்டாம், நம்ம தனியாக எங்கேயாவது வெளியே போய் மீட் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாமல் நம்ம தனியாக இருக்கிற டைம்லலாம் நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுப்பேன், நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு பைத்தியம் தானே, சின்ன வயசுலேயே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்து சரி பண்ணியிருக்கலாம், எதுக்கு இந்த மாதிரி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, உனக்கு வேணால் இதெல்லாம் இந்த மாதிரி நீ கடத்திட்டு வந்து இந்த மாதிரிலாம் பேசுறது டார்ச்சர் பண்ணுறதுலாம் உனக்கு வேணால் ஜாலியாக இருக்கலாம், எனக்கெல்லாம் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ போயிட்டு, என்ன உளறிட்டு இருக்க, நான் நிஜமாக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் உனக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன நீ ஒரு $100 செலவு பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்குறாங்க. நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு செயின் எல்லாம் வந்து $10,000 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. உனக்கு எனக்கு $10,000 அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ என்னை லவ் பண்ணேன்னா நான் உனக்கு நிறைய செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, நீ எல்லாத்தையுமே பணத்தை வச்சு வாங்கிடலான்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களோட கம்மல் செயின் எல்லாத்தையுமே வந்து கழட்டி போட்டுடுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ்ஸே கழட்டுற மாதிரி போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறாங்க, சரி என்னடா இவன் முன்னாடி ட்ரெஸ் கழட்டிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு என்னோட யூனிஃபார்ம் கொடுடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு யூனிஃபார்ம் வாங்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கோவமாக வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்காரு.
எல்லாமே கெட்டு போச்சு, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், எதுக்காக அவளை அந்த மாதிரி லூசு மாதிரி ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தீங்க, என்னமோ பழைய காலத்து ஹீரோயின் மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கீங்க, முதல்ல அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்குங்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ கோவமாக கத்திட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க, அவங்க யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு. அப்போ போகும்போது வந்து வழி தவறி வேற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பாத்ரூமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இது என்னடா நான் ஏதாச்சும் சொர்க்கத்தில் வந்திருக்கேன்னா, இவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறானுங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு, உன் பணத்தை வச்சு எல்லாத்தையுமே வாங்கிடலான்னு நினைக்காத, உன் பணத்தை வச்சு நீ என்ன வேணால் வாங்கலாம், ஆனால் நீ என்னையை வாங்க முடியாது, எப்போவுமே நீ என்னை அடையவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் கேட்டோடனே ஹீரோ வந்துட்டு, சரி ஓகே, பணத்தை வச்சு எது தான் வாங்க முடியாதுன்னு நினைக்கிற, சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து பதிலே தெரியல. அப்போ நம்ம ஹீரோ வந்து, நீ வேணா பாரு, என் பணத்தை வச்சே நான் உன்னை லவ் பண்ண வைக்கிறேன், நீயே வந்து நீ லவ் பண்ணுறேன்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க, நான் ஏன் அப்படி அமைதியாக இருந்தேன், பணத்தை வச்சு என்ன வாங்க முடியாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே அவங்க வெளியே வரும்போது அப்போ தான் ஞாபகம் வருது, அவங்க ஷூ அங்கேயே மறந்து விட்டுட்டு நம்ம ஹீரோ கொடுத்த ஸ்லிப்பரே போட்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த ஹீல்ஸை கழட்டி நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ளே தூக்கி வீசிட்டு இப்போ ஷூ இல்லாமல் எப்படி போகிறதுன்னு சொல்லி யோசிச்சு நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜோ வந்து பைக்கில் வரான். நம்ம ஜோவை பார்த்தோன்னே, ஐயோ இவங்ககிட்ட நான் எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜோ வந்துட்டு, என்னாச்சு, ஏன் இங்கே இப்படி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் வந்து ஜோ கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துலேயே வந்து எந்த விஷயத்த நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜோ இருந்துட்டு, காற்று தான் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறான். அது கேட்டோடனே நம்ம ஹீரோனையும், ஆமாம்ல கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ வந்து நம்ம ஹீரோனோட தலையை வந்து தடவி கொடுத்துட்டு அங்கே வந்து போகிறான். நம்ம ஹீரோனையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஜோ வந்துட்டு அவனோட ஷூவை கழட்டி கொடுத்துட்டு, இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அடுத்த நாள் வந்து அந்த ஷூவை திருப்பி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல வந்து சிபியும் டேனியல் மட்டும்தான் இருக்காங்க. ஏன் இங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியா, ஜேசனை பார்க்கவா வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் அவனை பார்க்க ஒன்றும் வரல, நான் ஜோ கிட்ட அந்த ஷூவை கொடுக்க தான் வந்தேன், கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறாங்க. அப்போ டேனியல் வந்துட்டு, வா டீ குடிச்சிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இப்போ நம்ம ஹீரோனையும் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு, இந்த மாதிரி தான் நீ ஜேசன்கிட்ட பதில் சொன்னியா, பரவாயில்லையே நீ ரொம்ப தைரியமாக தான் இருக்க அப்படிலாம் சொல்லி 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது அப்போ டிவியில் வந்துட்டு அந்த சோஃபியாவோட ஆடு ஓடுது. அதை பார்த்த உடனே, நாளைக்கு சோஃபியா வரலாமா, அவள் ஜோவை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இது இவனுக்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு தயங்கிட்டே இருக்காங்க. அப்போ சிபி இருந்துட்டு, கேளு ஏதோ கேட்க வரப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை நீங்கள் எப்போ இருந்து ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் ப்ரீகேஜ்லேருந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். திரும்பவும் நம்ம ஹீரோயின் வந்து எதுக்கும் தயங்கிட்டே இருக்காங்க. அப்போ டேனியல் இருந்துட்டு, நம்ம ஃப்ரெண்டு தான் பயப்படாமல் கேளுன்னு சொல்லி சொல்லும்போது, ஜோவும் சோஃபியாவும் உண்மையாலுமே லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், ஜோ வந்துட்டு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மாவை இறந்துட்டான், சோஃபியாவுமே எங்களுக்கு கூட சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக தான் இருக்கா. சோஃபியா வந்து அவனுக்கு கூட சப்போர்ட்டிவாக இருப்பா, எப்போவுமே அவனை வழி நடத்திட்டே இருப்பா. அவங்க வெறும் லவ்வர் மட்டும் கிடையாது, சோஃபியா தான் அவனுக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அதனால அவன் எப்போவுமே வந்து சோஃபியாவை தான் வாழ்க்கையாகவே நினச்சிட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்கிறான். அதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சோகமாகவே இருக்காங்க. இப்போ வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது டிவியில் வந்து சோஃபியாவோட ஆட் வருது. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா இருந்துட்டு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருந்தா பரவாயில்ல, நீயும் தான் இருக்கே எப்போ தின்னுக்கிட்டே அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயினை திட்டும் போது நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிடாம எழுந்திரிச்சு போயிடுறாங்க. உள்ளே போய் உட்காந்துட்டு அந்த ஜோ கொடுத்த கர்ச்சீஃபையும் எடுத்து பார்த்துட்டு ஜோவை பற்றியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த நாள் கட்டுறாங்க, நம்ம இந்த பிளே கிரவுண்டில் வந்து எல்லாருமே ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இந்த த்ரோ பண்ணி விளையாண்டுருக்காங்க பால் எல்லாம். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாம் வேணும்னே வந்து நம்ம ஹீரோயினை அடிக்கிற மாதிரியே வீசிட்டே இருக்காங்க. இப்போ ஆப்போசிட் கிரவுண்டில் வந்துட்டு நம்ம ஜோ வந்துட்டு விளையாண்டுருக்கான். நம்ம ஹீரோயின் ஜோவை பார்த்தோன்னே அவனை பற்றியே யோசிச்சுட்டே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த 3 பொண்ணுங்கள் ஒருத்தர் என்ன பண்ணுறா அப்படின்னா, வேணும்னே வந்து வேகமாக பாலை தூக்கி நம்ம ஹீரோனோட ஃபேஸ் மேலேயே வீசுறா. அது வந்து வேகமாக வந்தனால நம்ம ஹீரோன் மூக்கிலேயே பட்டுருது, பிளட் எல்லாம் வந்துடுது. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு நம்ம ஹீரோனியை பார்த்துட்டு பின்னாடியே வந்து ஹீரோன்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வராரு. நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சி விடலான்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எதுக்காக இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்க, நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட, நான் கஷ்டப்படணும் அழுகணும் இதுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் உனக்காக ஹெல்ப் பண்ண தானே வந்தேன், எதுக்காக எங்கிட்ட இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நீ எதுக்காக வந்து தேவையில்லாமல் எங்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, உன்னாலதான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை, என்னை உனக்கு பிடிக்கலையா, நான் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன், அழகா இருக்கேன், எவ்வளோ ஹைட்டாக இருக்கேன், எவ்வளோ பணத்தோட இருக்கேன், ஏன் உனக்கு என்னை பிடிக்கவே மாட்டேங்குது, என்னை கண்டாவே ஏன் வெறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணணும் அப்போவே உன்னோட கேரக்டர் என்ன, உன்னோட எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, அப்போவே நான் உன்னை முழுசாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கு மேலே வந்து நான் உன்னை விரும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, நான் என்ன தப்பு பண்ணேன், அப்படி என்ன நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அப்ப ஹீரோயின் வந்துட்டு உனக்கு வந்து வெறும் பணத்திமிரு மட்டும்தான் இருக்கு, அந்த பணத்தை வச்சு யாராவது இடிச்சவங்க கிடைச்சானா அவங்கள எப்படிலாம் அடிக்கலாம் துவைக்கலாம் இந்த மாதிரி தான் நீ யோசிச்சுட்டு இருக்க, அவங்களை எப்படி கஷ்டப்படுத்தணுங்கிறது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்க. உன் பணத்தை வச்சு நீ நல்ல விதமா என்னைக்காவது நடந்திருக்கியா? இனிமேல் வந்து தயவுசெய்து நீ டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அதை யோசிச்சிட்டே வந்து கோவமா விளையாடுறாரு. குளிக்கும் போது ஹீரோயின் பத்தி யோசிச்சுட்டே சோகமாவே சுத்திட்டு இருக்காரு. இப்ப வந்து அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வைக்கிறாங்க ஸ்கூல் ட்ரிப் போறதுக்காக அந்த ஷிப்ல. அப்ப நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டே யோசிச்சுட்டே இருக்காரு சிரிச்சுக்கிட்டே. நம்ம ஹீரோயின் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஜெனிஃபர் வந்து கேட்டுட்டே இருக்கா, என்னோட 20,000 ரூபாய் வேணுமா, ஒரு ஸ்கூல் ட்ரிப்புக்கு 20,000 ரூபாயா, இதெல்லாம் நம்மளால போகவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமா நம்ம எங்க அப்பாட்ட மட்டும் 20,000 ரூபாய் கேட்டேன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், நம்மளால அங்கெல்லாம் போக முடியாதுடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஜெனிஃபர் வந்துட்டு எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது ஜெனிஃபருக்கு வந்து ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். இந்த மாதிரி ஒரு ஷிப்பில் வந்து போறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நீயும் ஜான்சியும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது கேட்டோடனே நம்ம ஜெனிஃபரும் ஹீரோயினையும் சந்தோஷமாயிடுறாங்க போறேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஜோவை காட்டுறாங்க. ஜோ வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான் சோஃபியை வந்து பிக்கப் பண்றதுக்காக. அப்ப சோஃபியோட நிறைய போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட பாரா இவ எவ்வளோ அழகா இருக்கா, ரொம்ப கிளாமரா இருக்கா, இந்த மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஜோக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் வந்து சோஃபியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது சோஃபி வந்து இறங்கின உடனே எல்லாருமே வந்து சோஃபி கூட போட்டோ எடுக்கணும் ஆட்டோகிராஃப் வாங்கணும்லாம் சொல்லி வந்து கும்பிடுறாங்க. நம்ம ஜோக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு ப்ரைவசி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ சோஃபி வந்துட்டு ஹக் பண்ணிட்டு வா போலான்னு சொல்லி கூப்பிடும்போது இந்த மாதிரி எனக்கு இந்த போஸ்டர்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயினையும் ஜெனிஃபரும் வந்துட்டு ஒரு சின்ன படகுல வந்து நின்றுட்டு மீன் பிடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு ஜாலியாக வந்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தூக்கமே வந்துடுது, தூங்கிடுறாங்க போர் அடிக்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஜேசனோட வாய்ஸ் கேட்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா இது தூக்கத்தில் கூட இவன் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கண்ணை திறந்து பார்த்தா அவங்க படகுக்கு முன்னாடி பெரிய ஒரு ஷிப் இருக்கு. அந்த ஷிப்ல நின்றுட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்காரு. என்ன பண்ற தூங்க முடிஞ்சு ஜான்சி, ட்ரிப்பு வரேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி கத்திட்டு இருக்காரு. இங்கேயே நீ தொல்லை பண்ண வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. நீ தொல்லை பண்றதுக்குலாம் வரல, இந்த இடம் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் வந்தேன், பார்த்தா நீயும் இங்கேதான் இருக்கிற, சரி பரவாயில்ல, அவனுக்கு அங்க இருந்தா போர் அடிக்கும், நீ வேணா இந்த ஷிப்புக்கு வந்துருன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நான் உங்க கூட இல்லாத வரைக்கும் தான் நான் நிம்மதியா இருப்பேன், தயவுசெய்து இங்க இருந்து போயிருன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நைட் ஆயிருது. நைட் வந்து எல்லாம் வந்து போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஜெனிஃபரும் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துல வந்து ஜோ வந்து சோஃபியாவை கூப்பிட்டு வரான் கார்ல. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து வரதை பார்த்துட்டு சரி வாடி போலான்னு சொல்லிட்டு ஜெனிஃபரை கூப்பிட்டு கிளம்பும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு என்ன ரொம்ப ஜாலியா இருந்தியா, அதுவும் இல்லாம நீ பார்த்ததுல உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படிலாம் சொல்லி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் நீ பாக்குற வரைக்கும் தானே நிம்மதியாவே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப ஓவரா பண்ற, உனக்கு என் கூட வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு என்ன நானும் நீ வச்சு நாய்க்குட்டியா, நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் வந்து உங்களோட சேர்ந்துக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜோவனா வந்து நம்ம ஹீரோயினி வந்து நான் சோஃபிக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், நீ எங்க வந்து பார்ட்டியில கலந்துக்கிட்டியான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றான். அப்ப நம்ம ஹீரோயினியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த 3 பொண்ணுங்க வந்துட்டு என்ன பார்ட்டிக்கு வர போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் அவன் கேட்கறான்னு தான் வரேன்னு சொன்னேன், மற்றபடி நல்லா அங்க வரதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ வந்துதான் ஆகணும், ஜேசனும் ஜோவும் நீ இவ்வளவு அக்கறையா கூப்பிடுறாங்க, அப்புறம் எப்படி நீ வராம இருக்க முடியும். ஆனா அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு மறந்துட்டாங்க, அது வந்து நார்மல் பார்ட்டி கிடையாது, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட காதுல போய் சொல்லிடுறாங்க. இப்ப அதை வந்து சோஃபியுமே நோட் பண்றா. இப்ப நைட்டு பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிருது. நம்ம ஹீரோனியை வந்து ஜெனிஃபர் தான் கூப்பிட்டு வந்து விடுறாங்க. நீ பயப்படாம உள்ள போ, தைரியமா ஹேண்டில் பண்ணு அப்படிலாம் சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொல்லி எல்லாம் அனுப்புறாங்க. நம்ம ஹீரோனியும் உள்ள போலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா எல்லாருமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப கிராண்டா இருக்கு அந்த பார்ட்டியே. நம்ம ஹீரோனுக்கு அப்பதான் புரியுது இவளுக்கு ஏமாத்திட்டாளுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோன் வந்துட்டு இந்த ஒண்டர் உமன் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கோட் ஒன்று மேலே புத்திருக்காங்க, அதை பிடிச்சிட்டே வந்து வெளியே கிளம்பிடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வராரு. அவரை பார்த்தோன்னே ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழியா போய் ஒளிஞ்சு ஒரு டேபிள் கீழே வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த 3 பொண்ணுங்களை பத்தி தெரிஞ்சும் நான் ஏமாந்துருக்க பத்தியா, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த 3 பொண்ணுங்களுமே அங்க வந்துட்டு நம்ம ஹீரோனியை வந்து வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. என்ன ஜான்சி இங்க உட்காந்து ஒளிஞ்சிட்டு இருக்க, நீங்க வந்து கோட் போத்திட்டு வந்து உட்காந்துருக்க, பாட்டினா வந்து ட்ரெஸ் எல்லாம் அழகா பண்ணிட்டு வரணும்னு தெரியாதா, இங்க கோட்டு கழுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேணுமே கோட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனே வந்துட்டு விடுங்க விடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க பிடிச்சி இழுக்கும் போது நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாமே நம்ம ஹீரோயின் மேல கொட்டிடுது. எல்லாருமே அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் போட்டுக்கிறத பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இந்த 3 பொண்ணுங்களுமே வந்துட்டு உனக்கெல்லாம் அறிவு இல்லையா, அவங்கதான் பார்ட்டி கூப்பிடுறாங்கன்னா நீயும் வந்துருவியா, உனக்கெல்லாம் வந்து இந்த பார்ட்டிக்கு வரக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப அந்த கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. அவங்களை திட்டலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது அதுக்கு முன்னாடியே ஜோ வந்து அங்க இருந்து போயிடுறான். போயிட்டு அவனோட கோட்டு கழட்டி நம்ம ஹீரோயினியை வந்து போத்தி விட்டுறான். இப்ப சோஃபியா வந்துட்டு அந்த 3 பொண்ணுங்களையும் திட்டுறா.
நீங்களாம் என்ன பண்ண ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா இதெல்லாம் ரொம்ப தப்பு, இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 பொண்ணுங்களையும் திட்டி விட்டுறா. இப்ப ஜோ கிட்ட வந்து என்னோட ரூமுக்கு இவளை கூப்பிட்டு போன்னு சொல்லி சொல்றா சோஃபியா. நம்ம ஜோ வந்து ஹீரோனி வந்து சோஃபியாவோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறான். இப்ப நம்ம சோஃபியா உட்காந்து நம்ம ஹீரோனுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ ஜோ வந்து உன்னை இன்வைட் பண்ணிருக்கான், ஜோக்கு நீ ஃப்ரெண்டுன்னா நானும் உனக்கு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அழகா மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்ப ஆமா ஜோ எனக்கு ஃப்ரெண்டுன்னு இல்ல, அவன் ரொம்ப நல்லவன் ஆக்சுவலா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜோவை பத்தி நீ என்கிட்டயே சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா கேட்க, அவன் என் ஃப்ரெண்டுன்னு மட்டும் இல்ல, அவன் ரொம்ப நல்ல பையன், நீ ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவான், அதனால எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அது கேட்ட உடனே சோஃபியா இருந்துட்டு, சரி ஓகே அப்படியே ஜேசன் கூட மட்டும் சண்டை போட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் ரொம்ப மோசமா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, அவன் மேல கோவப்படாத, அவன் ரொம்ப நல்ல பையன், ஆக்சுவலா அவன் ரொம்ப பாவம், அவனை சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பாசம்னா என்னன்னே தெரியாது, அவனை வெறும் வாரிசா மட்டும்தான் வளர்த்தாங்க, வெறும் பணத்தை காமிச்சு மட்டும்தான் வளர்த்தாங்க, பாசத்தை காட்டவே இல்லை, அதனாலதான் அவன் இப்படி இருக்கான், மற்றபடி அவன் ரொம்ப நல்ல பையன், அவன்கிட்ட கோவப்படாதுன்னு சொல்லிட்டு சோஃபியா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினியும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு சோகமா கேட்டிருக்காங்க. இப்ப சோஃபியா வந்து நம்ம ஹீரோயினியை அழகா ரெடி பண்ணி வெளியே கூப்பிட்டு போறாங்க. இப்ப வெளியே கூப்பிட்டு போன உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினி பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறாரு, ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஜோவுமே வந்துட்டு என்னடா இவ அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பாக்குறான். இப்ப சோஃபியா போய் ஜோ கிட்ட, இவ்வளவு அழகான பொண்ணை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு அவகிட்ட பேசலைன்னா எப்படி, போய் கூப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து அனுப்பிச்சு வைக்கிறா. இப்ப ஜோவும் போயிட்டு ஹீரோயினிக்கோட டான்ஸ் ஆடுறதுக்காக ஹீரோயினை கூப்பிடுறாரு. இப்ப இதோ பார்த்த உடனே நம்ம ஜேசனுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது, முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த டிராமாவை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய் மக்களே.